யோசுவா 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போ ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். 17ஆம் வசனம், நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசம் புறப்பட பண்ணின நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்கள் செய்து எல்லா வழியிலும் நாம் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தாமே. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், மீறுதலை உங்கள் பாவங்களை மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவனை சேவித்தார், அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையோ, அவன் சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். ஒரு அல்லேலூயா போடுங்கள் பார்க்கலாம். நீங்கள் யாரை சேவிப்பீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நானே என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இங்க இருக்கிற ஒரு தகவல் தைரியமா சொல்ல முடியுமா? நான் சேவிக்கிற தேவனை நான் சேவிக்கிற விதமாய் என் பிள்ளைகள் சேவிப்பார்கள், என் மனைவி சேவிப்பாள். எனக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, தைரியமாய் சொல்ல முடியும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கி நம்ம அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம், தகப்பன் ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க, தாய் ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க, பிள்ளைங்க இன்னொரு சர்ச்சுக்கு போகிறாங்க. உங்கள் சர்ச் போரிங்காக இருக்குது, இங்கே ஜாலியாக இருக்குது. அப்படி பிள்ளைங்க போனோன்னே பெற்றோர்கள் அதை விட்டுறாங்க. ஆனால் அங்கே யாரை போல் இருக்கணும் தெரியுமா? அந்த யோசுவாவை போல் இருக்கணும். ஏன்? கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை உங்களுக்கு பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவள் குடியிருக்கிறீர்கள், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களை பலனையும் ஒலிவ தோப்பின் பலனையும் புசிக்கலை என்றார். என்ன அருமையாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்திருக்கிறாரு. பிரியமான 15 அவசரத்துக்கு கடைசி பகுதி திரும்பி பார்ப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன் சேவிப்போம்? எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். கட்டாத வீட்டில் குடியிருக்கிறோம், நாட்டாத தோட்டத்தில் நாங்கள் கனியை எடுத்துக்கொள்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கு. இத்தனை நன்மை செய்த கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள்? நீங்கள் சொன்னாங்க கர்த்தரை தாங்க சேவிக்கிறோன்னு. எத்தனை பேர் இன்னைக்கு செல்ஃபோனை சேவிக்கிறாங்க, எத்தனை பேர் புகழை சேவிக்கிறாங்க, எத்தனை பேர் பணத்தை சேவிக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் விக்கிராதனை பண்ணாதவர்களாக இருக்கலாம், ஆனால் செல்ஃபோன் ஒரு விக்கிரமாய் மாறி போனது, நம்முடைய வேலை ஒரு விக்கிரமாய் மாறி போனது, நம்முடைய பண ஆசை ஒரு விக்கிரமாய் மாறி போனது, நம்முடைய புகழ் ஒரு விக்கிரமாய் மாறி போனது, நம்முடைய சுயமானது ஆங்காரமானது ஒரு விக்கிரமாய் மாறி போனது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் மட்டுமல்ல வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தரை விசுவாசித்தால் ரட்சிப்பு உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வீட்டாருக்கும் ரட்சிப்பு. எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், எங்கள் வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு? அப்படிப்பட்ட எல்லா புருஷர்களுக்காக, பிரதர்ஸுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். த ஜென்ரல்ஸ், ஐ சல்யூட் த ஜென்ரல்ஸ். விசுவாசித்து என் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சகை வீட்டுக்கு ஆண்டவர் போனார், அவன் எல்லாத்தையும் விட்டுற சொல்ல ஆண்டவர், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உங்கள் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் மட்டுமல்ல உங்கள் வீட்டுக்கே ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் நம்முடைய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது உண்மையான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை நடத்தி முடிக்கத்தான் வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் படைத்த ஆதாம் ஏவாள், அந்த ஆதாம் ஏவாள் என்றைக்கு ஒரு தப்பு செஞ்சாங்களோ, அந்த தப்பு செஞ்ச போது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை புசித்த போது ஆண்டவர் தோட்டத்தை விட்டு விரட்டிட்டார். இந்த பிள்ளைங்க எங்கே பிறக்கிறாங்க? தோட்டத்துக்கு வெளியே பிறக்கிறாங்க. காயினும் ஆபேலும் தோட்டத்துக்கு வெளியே பிறக்கிறாங்க. அதனால உலகத்திலே முதல் தடவை பிறந்த காயின் ஒரு கொலைக்காரனாக மாறுகிறான். அருமையான கர்த்தருடைய, ஏன்? தகப்பன் செஞ்ச பாவம். நீங்கள் சொல்லலாம் ஏவாள் தானே பாவம் செஞ்சா? இல்லை, ஆண்டவர் யாரோடு பேசினார் தெரியுமா? ஆதாமோடு பேசினார். ஏவாள் பழத்தை கொண்டு வரும்பொழுது ஆதாம் சொல்லி இருக்கலாமே, நான் புசிக்க மாட்டேன், தேவன் எனக்கு கற்பனை கொடுத்திருக்கிறார், இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி மட்டும் அவன் சொல்லி இருந்தா அந்த மனைவியை கூட கர்த்தர் மன்னிச்சிருப்பார். ஆனால் அவனும் சேர்ந்து சாப்பிட்டதுனால தோட்டத்தை விட்டு கர்த்தர் வெளியே துரத்தினார். அங்கே பிறந்த காயின் தான் கொலைக்காரனாக மாறுறான். முதல் தகப்பன் தவறிவிட்டான், போகட்டும், அவரை நாம் மன்னிக்க முடியும். ஏனென்றால் அவருக்கு இயேசுவென்றால் என்ன என்று தெரியாது.
கிருபை என்றால் என்னென்று தெரியாது, பசுத்தாவி என்றால் என்னென்று தெரியாது. அவர் கையில் வேத புத்தகமே இல்லை. ஆனால் நவீன ஆதாமே, உனக்கு சாக்கு போக்கு சொல்ல இடமே கிடையாது. உன்னை போதிப்பதற்கு ஆவியானவர், உன் கையிலே ஒரு வேத புத்தகம், உன்னால் செய்து முடிக்க ஒரு பரிசுத்த ஆவியானவர், அதற்கு மேலாக ஒரு கிருபை, இத்தனை கொடுத்திருந்தும் இன்று உன் பிள்ளை எங்கே நிற்கிறது? உன் பிள்ளை யாரோடு போகிறது? ஆலயத்தில் வந்திருக்கிறார்களா? அவளாவிட்டால் வீட்டில் தான் இருக்காங்களா? இப்போ ஸ்கூலுக்கு கரெக்டாக கொண்டு விடுறீங்களா? எல்லாத்துக்கும் கரெக்டாக கொண்டு விடுறீங்களா? அப்பாயின்மெண்ட்லாம் கீப்பப் பண்ணுவீங்க. ஆண்டவரோடு வைத்த அப்பாயின்மெண்ட்டை கீப்பப் பண்ணுறீங்களா? இந்த நாளில் அருமையான பாஸ்டர் குமார் செல் நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய யங் பாய்ஸ் இருக்காங்க. அந்த பெற்றோருக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய அடுத்தபடியாக நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ ஒரு வருஷம் ஆதிகாமம் 5ஆம் அதிகாரம் வேதம் சொல்கிறது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசோலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசோலாவை பெற்றவன் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரையும் குமாரத்தையும் பெற்றார். ஏனாக்கு பெற்று தன் பிள்ளைக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? மெத்துசேலா சாகும் பொழுது அந்த ஃப்ளட்டு, பெருவெள்ளம் வரும். அதான் அந்த பேருக்கு அர்த்தமே. பெற்றோர்களே, நல்ல ஒரு பேரை வைங்க, எச்சரிப்பின் பேரை வைங்க. அட்டகாச பையனுக்கு அழகுன்னு பேர் வைக்கிறாங்க. எல்லாம் அக்கிரம் செய்ய பையனுக்கு ஆசீர்வாதம்னு பேர் வைக்கிறாங்க. அழுமூஞ்சி பையனுக்கு சந்தோஷம்னு பேர் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பேர் வைங்க பார்க்கலாம். அந்த பேரை நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும். மெத்துசேலா எனக்கு கூப்பிடுறாரு, ஏய் மெத்துசேலா சாப்பிட வாடா. என்ன மெத்துசேலா? அவன் மரிக்கும் பொழுது நியாய தீர்ப்பு உலகத்துக்கு வரும். அதனால அவன் என்றைக்கு பிறந்தானோ அன்றிலிருந்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அல்லலையா போடுங்க. என்றைக்கு மெத்துசேலா பிறந்தானோ அன்றிலிருந்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். அவனை கூப்பிடும்பெல்லாம் ஒரு எச்சரிப்பு, நியாய தீர்ப்பு வரப்போகிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை 365 வருடங்கள் சஞ்சரித்தான். ஒவ்வொரு வருஷம் நமக்கு 360 நாள் இருக்குது. நம்மளாம் எப்படி சஞ்சரிக்கிறோம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சஞ்சரிப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ரீடிங், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை மாதிரி எல்லா நாளும் நம்ம வாழ வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அது துவி என் நாவில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அல்ல இல்லையாவா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானா? இல்லைங்க, ஆல் த டைம். ஒரு ஆள் கிடங்க, எப்படிங்க எப்போதுமே நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? எப்படிங்க ஜெபிக்க முடியும்னு? எப்போதும் சாப்பிட்றேம்மா? அதை நான் கேட்குறேன். நான் உலகத்தில் பல கண்ட்ரி போயிருக்கேன். அமெரிக்காவில் ஒரு தடவை சாப்பிடுவாங்க, ஆப்பிரிக்காவில் ஒரு தடவை சாப்பிடுவாங்க. உலகத்தில் 4 வாட்டி சாப்பிட்றது நம்ம தான். காலையில், மத்தியானம், சாயங்காலம், இரவில் சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி, இட்லி, கறி, தோசை 4 வாட்டி அடிக்கிற நம்ம. எத்தனை வாட்டி பைபிள் படிச்சிங்க? ஒரு நாள் 4 வாட்டின்னா 7 நாள் எத்தனை தடவை நினச்சிக்க? இத்தனை தடவை பைபிள் படிச்சவங்க எத்தனை பேர்? யோபு சொன்னா, அனுதின உணவை பார்க்கிலும் உம்முடைய வசனம் என் உள்ளத்துக்கு ஆகாரமாக இருக்கிறது. அதிகமாக உடலை குறைச்சி உயிரை வளர்க்கணும். உடலுக்கு சாப்பாடு இருக்குது, நான் சொன்ன மாதிரி சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி. ஆனால் உயிருக்கும் ஒரு சாப்பாடு இருக்கிறது அல்லவா? அதுதான் இந்த வேத வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எனக்கு ரொம்ப ருசியாக இருக்குது அந்த வார்த்தை. யூ வாக்ட் வித் காட். 365 நாளும் ஆண்டவரோடு சஞ்சரித்தான். ஏன்? அவன் மெத்துசேலா மரிக்கும் பொழுது அது வரும். இந்த ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்த தன் மகனுடைய பேர், இப்படி ஒரு பேர் வைங்க பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையர், அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்தான். எவ்வளோ அதிகமாக சஞ்சரித்தான் தெரியுமா? இந்த பூமி சொந்தம் இல்லை போயிடான். ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். இனி இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. You walked with God. அதுக்கு பிறகு ஆண்டவரோடய போயிட்டான். நம்முடைய வாக் அப்படி தான் இருக்கணும், டாக் அப்படி தான் இருக்கணும், நம்ம லுக் அப்படி தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரிக்கிற நம்ம தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு நாள் ஒன்று வருகிறது, நடப்போம், பறப்போம். You're not born to die, you want to fly. சாக பிறந்தவங்க இல்லைங்க, நம்ம பறக்க பிறந்திருக்கிறோம். பறக்கணும்னா என்ன? லைட் வெயிட்டாக இருக்கணும். லைட் வெயிட்டு தான் பறக்க முடியும். ஒரு மூட்டையை தூக்கிட்டார பறக்க முடியுமா?
ஆகவே தான் வேறு சொல்லுது, பாவமான யாரவற்றையும் விட்டு விட்டு, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் விட்டு விட்டு, விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோம் ஆண்டவரை பார்த்து ஓடு. ஏனோக்கு நடந்தா நீங்கள் ஓடணும், நானும் ஓடணும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. He walked with God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அதனால தான் மெத்துசேலா அநேக ஆண்டுகள் வாழ்ந்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பெற்றோரே, நீங்கள் ஃபாதர், நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரித்தா உங்கள் பிள்ளைக்கு நீண்ட ஆயுஸ் காலத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. அல்லேலூயா. நீண்ட நல்ல ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்ஸஸ், நல்ல வாழ்க்கைக்குள்ள சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையை கொடுப்பாராம். ஏன்? தகப்பன் தேவனோடு சஞ்சரித்தான். ஆர் யூ வாக்கிங் வித் காட்? இந்த கால வேளையில் நெஞ்சில் கை வச்சு சொல்ல முடியுமா, நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன். தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆதாம் தேவனோடு பகலின் குளிர்ச்சியார வேளையில் சஞ்சரித்தான். என்ன நடந்துச்சு? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமனா தோட்டத்துக்கு வெளியே போன. ஆர் யூ இன் த கார்டன், அவுட் சைட் த கார்டன்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வழி அருகே நின்ற அத்திய மரத்தில் கனி இல்லாதான் கர்த்தர் சபிச்சிட்டார். ஆனால் தோட்டத்துக்குள்ள ஒரு அத்தி மரம் நின்னல, என்ன சொன்னார்? இதுக்கு நான் உரம் போடுவேன், இதுக்கு நான் தண்ணீர் பாய்ச்சுவேன், அடிக்கிட்டேன் டங்கிட்டேன். ஏன் அப்படி சபிச்சிருக்கேன்? தோட்டத்துக்குள்ளே சபி இல்லை, தோட்டத்துக்குள்ளே இருந்தாங்க இவள் டிக்கிட்டன் டங்கிட்டு அதை ஆழமாக தோண்டி தண்ணியை விடுவார். ஆர் இந்த கார்டன் ஆர் அவுட் சைட் த கார்டன்? இன்றைக்கி தோட்டத்துக்குள்ளே இருக்கீங்களா? தோட்டத்துக்கு வெளியே இருக்கீங்களா? தோட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க தேவனோடு சஞ்சரிப்பாங்க. இட்ஸ் ஸோ ஸ்வீட் டு வாக் வித் காட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க என்ன அம்மா பத்மாவுக்கு போரிங் லைஃப், தனியாக இருப்பாங்க, மூடியாக இருக்கும். அவங்க மூடியாக நான் இருக்க மாதிரி தெரியும். நோ, ஐ எம் வாக்கிங் வித் காட். தனியாக ஒரு காலத்தில் கூட்டமாக இருக்க எனக்கு பிடிக்கும், இப்போ தனியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். சுந்தரையா சொல்லுவார், தனித்து வாசம் பண்ணும் மந்தை. ஆமாம், அது கர்த்தரோட தனித்து வாசம் பண்ணுமா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கி நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சஞ்சரிப்பாங்க, வாசம் பண்ணுவாங்க, துதிப்பாங்க. ஆனால் சனிக்கிழமை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காணாமல் போன ஆடுன்னு. வேதத்தில் காணாமல் போன ஆடு ஒரு நாள் தான் போச்சு, இது வாரம் போகும். இந்த ஆட்டுக்கு காலை ஒடிக்க தான் போகிறாரு ஆண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜபம், முழங்கால் போடுறோம், நம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும் அப்பா. என்னை டேப் வாட்டரா வாரம் கழுகுறதுக்கு பாவியான பொண்ணை பார்த்து சொன்னார், நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு. அவளுக்கே முடியும்னா உங்களுக்கு முடியுமா? முடியாதா? பராக்காவில் வாழ்கிற கர்த்தருடைய பக்தர்களே, உங்களால் முடியுமா? முடியாதா? கேன் யூ வாக் வித் காட் 24 hours a day, 7 days a week? வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் ஆண்டவரோடு நடக்க உங்களுக்கு முடியுமா? தே ஆர் பெஸ்ட் ஃபாதர்ஸ். அவங்கள நல்ல தகப்பனாக இருந்திருக்காங்க. 7ஆம் அதிகாரம், ஆதியாம் 7ஆம் அதிகாரத்தில் வரல, நோவா என்கிற மனுஷன் நாம் பார்க்குறோம். அவனை கண்களில் 6-7 கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்தது. மனுஷனை படைச்சதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நான் கதை மாதிரி சொல்கிறேன், வீட்டுக்கு போய் வாசிக்கணும். மனுஷனை இப்போ 6ஆம் வசனம், மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் மனுஷனை படைச்சேன்னு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். உங்களை படித்ததுனால மனஸ்தாபப்படுறாரா? மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? ஏன் அவனை என்னதான் பண்ணிட்டாங்க? கொண்டாங்க, விற்றாங்க, கட்டினாங்க, நாட்டினாங்க, உட்கார்ந்து விளையாடினாங்க. நம்ம செய்யலையா? நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும். மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், சுகபோக பிரியர்களாய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதளிப்பார்கள். பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட். உட்கார்ந்து விளையாடுறதுக்கு, உட்கார்ந்து விளையாடுறது என்ன தெரியுமா? செல்ஃபோன், டிவி, அதான் உட்கார்ந்து விளையாடுறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, கொள்வது, விற்கிறது, கட்டுறது, நாட்டுறது, இங்கே உட்கார்ந்தா கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்த வாட் இஸ் நெக்ஸ்ட், மண்டே நான் என்ன செய்ய போகிறேன்னு அதை நினச்சிட்டு இருப்பாங்க. என்ன கர்த்தர் வெசனப்பட்டார். Don't grieve the Holy Spirit. Don't grieve your God who had done so much for you. He created you. உன்னை படைத்த ஒரு தேவனை வெசனப்படுத்தார். யார் என்ன வெசனப்படுத்துங்க? உங்கள் ஆண்டவரை வெசனப்படுத்தாதீங்க, அது நல்லதில்லை. அவர் எரிச்சல் உள்ள தேவன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சொன்ன அந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், எனக்கு ஒருத்தன் இருக்கிறானா? 1 கோடி மக்கள் வாழ்கிற நம்ம நாட்டில் ஒருத்தன் இருக்கிறானா என்று கர்த்தர் பார்க்க வர்றார். ஆனால் ஆண்டவர் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நான் இன்றைக்கி தகப்பன் பற்றி நான் சொல்கிறேன் இல்லை, நோவா இஸ் a பெஸ்ட் ஃபாதர். ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், நீ ஒரு பேழையை கட்டு, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், இந்த பேழையை நீ கட்டு உனக்கும் உன் குடும்பத்துக்குன்னு. அவனுக்கு 3 பசங்க இருந்தாங்க, 3 பையங்க. அப்பா உனக்கு வேற வேலை இல்லை,
கட்டிக்கிட்டே இருக்கிற எங்க மழை வரப்போகுது போங்க டேடி, இட்ஸ் ஸோ போரிங். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்க நாங்கள் சொல்லலைங்க. அந்த 3 குமார்களும் 120 ஆண்டுகள் ஒர்க் பண்ணாங்க. அல்லலியா போட்டு தான் ஆகணும். அவங்க அப்பாவோட ஒர்க் பண்ணாங்க. they cooperate with the Holy Spirit. they were available for their father. if you cooperate with the Holy Spirit, you will operate in you. நீ பரிசுத்த ஆவிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா கர்த்தர் உன்னோட இருப்பார், உன் பிள்ளையோட இருப்பார், உனக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுப்பாரு. என்னைக்கா பையங்க சொன்னாங்களா போரிங்னு? என்னை வாலிப பையங்க சொன்னாங்க போரிங். நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் நம்ம வாலிப பிள்ளைங்களாம் சத்தியத்துக்கு நிற்க மாட்டேன்? அது நியூ ஜென்ரேஷன். எப்படி சொல்கிறார் ஒரு பெரிய பாஸ்டர்? நியூ ஜென்ரேஷன் அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு முஸ்லீம் நியூ ஜென்ரேஷன் இருக்கிறானே இல்லையா? பச்சை குழந்தை 7 வயசு குழந்தை தண்ணி குடிக்காம 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துச்சுங்க. ஒரு சீக்கியன் நியூ ஜென்ரேஷன் கொண்ட வைக்காம இருக்கிறானா இல்லையா? பச்சை குழந்தை 7 வயசுல முடி வளர்க்குறாங்க, 3 அடி நீள கொண்டைய தலையில் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, இருக்கிறானா இல்லையா? ஒரு ஹிந்து விபூதி போட்டு போகிறான், எல்லாரும் பச்சிச்சாங்களா? ஏய் நீ விபூதி போட்டிருக்கே, வெக்கப்படுறது கிடையாதுங்க. ஆனால் கிறிஸ்தவங்க தான் நியூ ஜென்ரேஷன். பிரியமானக்கத்தில் ஐ வில் டெல் எ நியூ ஜென்ரேஷன், ஒரு புதிய ஜென்ரேஷனை பற்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு அன்னிக்கிற ஒரு டேனியல், கர்த்தருக்கு அன்னிக்கிற ஒரு சாதரக் மெஷக் அபேத்நேகோ, கர்த்தருக்கு அன்னிக்கிற ஒரு எஸ்தர். இதான் நியூ ஜென்ரேஷன். I'm not ashamed of the gospel of Christ, the power of God into salvation. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அது ரட்சிக்கப்படுற எனக்கு தேவ பலனாக இருக்கிறது. நான் 3 பையங்களையும் கூப்பிடுவாங்க, என்னப்பா படிச்சிருக்க? நான் எம்பிஏ டேடி, ஃபைனான்ஸ் டேடி. நீ என்னப்பா படிச்சிருக்க? நான் இன்ஜினியர் டேடி. 3வது நீ என்ன டாக்டர் டேடி. நான் ஹாஸ்பிட்டல் போகணும் டேடி. நான் வந்து ஹோட்டல் நான் வந்து ஹெச்ஆராக இருக்கிறேன் டேடி. எதுவும் கிடையாது, இதுதான் நான் கொடுக்குற வேலை தான், உனக்கு வேறு வேலை கிடையாதுப்பா. உன்னை உயிர் தப்பி பிழைக்கணும்னா இதுதான்ப்பா வேலை. எத்தனை நாள் டேடி? ஒரு பேழையை கட்டுறதுக்கு 120 வருஷமா. மெத்துசேலா சாகணுமே, அப்பந்தானே ஃப்ளட்டு வரும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இதை கோஆப்ரேட் வித் ஏ ஃபாதர். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பன்களே, உங்கள் தரிசனத்துக்கு உங்கள் பிள்ளைங்க கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அது நிச்சயமாக நான் தாராளமாக சொல்ல முடியும். எந்த தகப்பன் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி பைபிள் ரீடிங், குடும்ப ஜெபம், காணிக்கையில் உண்மையாக இருக்கிறாரோ அந்த பிள்ளைங்க உண்மையாகவே இருப்பாங்க. எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. என் கண்கூடாக நான் காண்கிறேன். ஒரு தகப்பன் ஒரு பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த பிள்ளை தகப்பனுடைய வழியை விட்டு மீறி போகவே போகா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா உன்னுடைய சத்துருக்கள் உன்னுடைய சமாதானம் படிக்க சொல்லுவார். எல்லாரும் சிரிக்கலாம், சிஸ்டர் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனால் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க சிஸ்டர். எங்களை பார்த்து பைத்தியம் சொல்கிறாங்க. ஆமாம், எல்லோரும் ஒரு பைத்தியங்க. சிகரெட் பைத்தியம், சினிமா பைத்தியம், ட்ரக் பைத்தியம். நீ ஏசு பைத்தியங்க, கவலைப்படாத. ஏசு பைத்தியம், பயப்படாத. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையர், பி போல்ட் அண்ட் பி ஸ்ட்ராங். கர்த்தருக்காக நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் நீங்கள் உறுதியாக நிற்கணும். நோவா தன் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டா, நம்ம இந்த வேலையை தான் செய்ய போகிறோம், இந்த கார்பெண்டர் ஜாபம் செய்ய போகிறோம், கர்த்தர் கொடுத்த வேலையை தான் நான் செய்ய போகிறேன். என்னைக்கு எல்லாரும் நோவாவை பற்றி பேசுவாங்கங்க. நான் ஒரு கூட்டத்தில் நோவா மனைவியை பற்றி பேசினேன். எப்படி தெரியுமா? நோவா எல்லா மிருகத்தையும் கூட்டில் கொண்டு வந்தான். அது பண்ண எல்லா அழுக்கையும் யாருங்க தொடச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாய்க்குட்டி கூட சுத்தம் பண்ண உங்களால் முடியாது, ஒரு பூனைக்குட்டி கூட சுத்தம் பண்ண உங்களால் முடியாது. இது ஜோடி ஜோடி ஜோடியாக வந்திருக்கான். குறைஞ்சது 50 மிருகம் உள்ளே இருந்திருக்கும். அத்தனைக்கு வைக்கிற வேலைக்காரர் இருந்தாங்களா? கிடையாது. நோவா மனைவி தான். கை தட்டுங்க பார்க்கலாம். நோவா மனைவி தான். எத்தனை வருஷம் இந்த வேலையை செஞ்சா? இதுதான் அவள் வேலைங்க. அவளை பற்றி சரித்திரம் படைக்காமல் இருக்கலாம். என்று நான் சொல்கிறேன், நோவாவின் மனைவி உத்தமமாய் கணவன் இருந்ததுனால உத்தமியாவே இருந்தாள். அதனால் அந்த வீட்டை அவன் அதை கண்ட்ரோல் பண்ணார். நான் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். அதனால் வந்தது என்ன? மழை வந்தது, பேழை மிதந்தது. எத்தனை பேர் காக்கப்பட்டார்கள்? நோவாவும் குடும்பமும் மட்டும்தான். நோவா காலத்தில் மழை வந்தது உண்மை என்றால், என் ஆண்டவர் வருவது உண்மை, இந்த சபை பறக்க போவது உண்மை. தகப்பன் தன் பிள்ளைகளோடு கூட
தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றலாக இருக்கும்படியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையாக. அடுத்தபடியாக நம்ம ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். வேதத்தில் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை. ஒரு பர்ஃபெக்ட் ஃபாதர், ஒரு நல்ல ஒரு தகப்பன் யார் தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படுகிறவன். Do you have fear of God in your heart? என்னை உங்களை பார்த்து கேட்குறேன், ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், அவனை பெரிய ஜாதியாக்குவார், எல்லாமே சொல்லுவாங்க. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான். இங்கே இருக்க எல்லா ஆபிரகாமை பார்த்து கேட்குறேன், do you have a fear of God in your heart? தகப்பன் மாதிரி கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையா நீ இருக்கிறியா? நீ கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையா இருந்தா உன் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏப்பா காலையிலே எழும்பி ஜெபம் பண்ணுற? ஆண்டவர் சொன்னார் அதிகாலையில் நீ ஜெபிக்க வேண்டும் என்று. அடுத்த நாள் அப்பா வந்து கொஞ்சம் தூங்கிட்டார். ரூமுக்குள்ளே பார்த்தா குட்டி பையன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஏய் ஏண்டா ஜெபம் பண்ணுற? டேடி நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே, உங்களை பார்த்து தான் நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு மகனை கேட்டால் சொல்லுங்கள், தகப்பனை போல தான் மகன் இருப்பான். தகப்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் மகன் இருப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தபடியால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? 22ஆம் அதிகாரம், ஆதியாம் 22ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுவார். ஆபிரகாமே, உனக்கு நான் ஒரு குழந்தை கொடுத்துருக்கேன்ல, அந்த ஒரே குழந்தைய மோரியா மலையில் எடுத்துகிட்டு போய் எனக்காக நீ காணிக்கை ஆக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையோ, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஈசாக்கு என்றால் அர்த்தம் என்ன? சிரிப்பு. உன் சிரிப்பே பலியிடுன்றார். அவன் அப்புறம் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் கேட்கலையே ஆண்டவரே, நான் கேட்கலையே, நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. அதற்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன் தெரியுமா? 100 ஆண்டுகள் காத்திருந்தேன். எப்படி பிள்ளையை பெற்றேன் தெரியுமா? என் சரீரம் செத்தது, என் மனைவி செத்து போன உடலேருந்து உயிர் தெழுந்த வல்லமையில் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். அந்த குழந்தை மூலமாக உலகத்தின் சந்ததியெல்லாம் உருவாகும் என்னை வாக்கு கொடுத்தீர். இப்போ அந்த பிள்ளையே சாகடிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். விசுவாசம் கேள்வி கேட்காது. ஒரு அல்லையா போடுங்க பார்க்கலாம். விசுவாசம் கேள்வி கேட்காது. கர்த்தர் சொல்லும் பொழுது வாய் நீ ஒயின்னு கேட்டால் ஒய் நாட்டுன்னு கேட்பேன், கேள்வி கேட்கக்கூடாது. ஆமாம், ஆண்டோட்ட கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் சொன்னார் உன் பிள்ளை இப்படி தான் வளர்க்கணும், பிரதிஷ்டையோடு நீ வளர்க்கணும், நீ எனக்காக பலியிடணும் என்று கர்த்தர் சொன்னார். நிச்சயமா ஆண்டவரே அது மட்டும் முடியாது, ஏன்னா 2000 ரூபாய் காணிக்க வைக்கிறேன் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லியிருந்தா ஆபிரகாம் 2000 ஷேக்கல் கோல்டு நெருத்து கொடுத்துருப்பான். மாற்றி இருந்தா கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணுவாங்க, கத்திரிக்காய் கால் வச்சது மாதிரி. என்ன ஜெபம்? இந்த பிள்ளை உமக்கே நான் தருகிறேன் ஆண்டவரே. அவன் வளர்ந்து மீசையெல்லாம் வச்சு பெல்ட்டெல்லாம் கட்டி படிச்சுவான். இல்லைப்பா, அவன் சம்பளத்தில் 10 ஒன்று மாற்றிடுவாங்க. பொருத்தனை பண்ணிவிட்டு மாற்றுகிறது கண்ணியாக இருக்கும். இங்கே ஒரு ஆபிரகாமை பார்க்குறோம். அவனுடைய பையன் வாலிப மகங்க, அவனை கூட்டிகிட்டு விறகை எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம அப்பாவை பார்த்து கேட்குறான், அப்பா கையில் கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, உனக்கு பலி எங்கள் அப்பான்னு கேட்குறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய என்ன அதுக்குள்ளால நம்ம ஒரு அப்பான்னு அழுதுருப்பார். மகனே உன்னைத்தான் கொல்ல போகிற மகனே, அப்பா உன்னைத்தான், அவன் எடுத்துருப்பான் ஓட்டம், உன்னைத்தான் கேட்குறாரு மகனே. ஒரு மனைவியிட்ட போய் சொல்கிறான், நம்ம பிள்ளையை கொண்டு கொல்றதுக்கு நான் போகிறேன். ஐயா என்னையா எதுனா செய்யலாம், ஐயா நம்ம பிள்ளையை கொண்டு கொல்றதுக்காக? இந்த பிள்ளைக்கு காத்திருந்தோம், அற்புதத்தில் பிறந்த பிள்ளை, கத்தர் கொடுத்த பிள்ளை. சாத்தான் தான் உன்னோடு பேசுகிற. சில வேளை கணவரோட ஆண்டவர் பேசினா மனைவி சொல்ல சாத்தான் தான் பேசினான், சாத்தான் பேசினா கடவுள் பேசினான்னு சொல்லிடுவாங்க. நல்ல மனைவிகள் இருக்காங்க, சில மனைவிகள் அப்படி. நல்ல பணம் வரும்னு சொன்னால் கத்தர் பேசினார், உனக்கு கஷ்டம் வரும், இல்லை கத்தர் பேசவே இல்லை, இது சாத்தான் பேசினார். இல்லைங்க, கத்தரும் பேசுவார், இப்படியும் பேசுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, மலை உச்சியில் போகின்றான், தன் வாலிப மகனுடைய கையையும் காலையும் கட்டுகிறான். நம்ம ஒரு பையனா என்ன ஆயிருக்கும்? எகிரி இருப்பான். அப்பா நீயா? என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலையாப்பா. செல்லம்மா வளர்த்து
கண்ணே கண்ணே பொண்ணே பொண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தது இதுக்கு தானா? என்னையே பள்ளியிட போறிய? யார் சொன்னாது? கேட்டிருப்பாங்க. அப்பனை போல பிள்ளை தப்பாமல் பறந்துருக்கு. பதிலே சொல்லாமல் பழையபடத்தில் படுத்திருந்தான். அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். படுத்திருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தகப்பன் சொல்கிறான், மகனே உன்னை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்குறேன். மகன் சொல்லுவான், யார் கேட்டு வச்சிங்க? யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீங்க? யாரை கேட்டீங்க? என் லைஃப் வேறு, உங்கள் லைஃப் வேறு. ஒப்பு கொடுத்தீங்களா? நீங்கள் போங்க. என் லைஃப்பை பற்றி மட்டும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இது என் லைஃபு, என் லைஃபு. எத்தனை வாலிப பிள்ளைங்க என்னைக்கு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை வாலிப பிள்ளைங்க எத்தனை தகப்பன்ல சொல்ல முடியும்? தகப்பனே இஷ்டத்தின்படி எனக்கு செய். ஏன்னா நீ தேவனோடு பேசுகிற மனுஷன், நீ தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன். நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நீர் வைத்திருக்கும் அர்ப்பணிப்புக்காக என் உயிரை தியாகம் பண்ண வேண்டும் என்றால் நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிற வாலிப பிள்ளைங்களுக்காக ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். ஏன் அந்த வாலிப சொன்னா தெரியுமா? அப்பாவை பார்த்து வாழ்ந்துட்டே இருந்தான். அப்பா எப்படி விசுவாசிக்கிறாரு, அப்பா எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாரு, அப்பாவும் மனுஷனும் அப்பாவும் ஆபிரகாம் எப்படி பேசுகிறாரு எல்லாம் கேட்ட பையன். அதனால் சொல்கிறான், லெட் யுவர் வில் ஆஃப் காட் பி டன். என்னை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளை, 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் அல்லேலூயா சொல்ல ரெடியாக இருங்க. ஒரே பேரான குமாரனே சிலுவையில் கொடுக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கேட்கிறார், இது நான் சகித்துத்தான் ஆக வேண்டுமா டாடி? பாவமே செய்யாதன்னா உலகத்தின் எல்லா அசுத்தத்தையும் என் கையில் கொடுக்குறீங்களே, நான் இதை பானம் பண்ணித்தான் ஆக வேண்டுமா? ஆனால் இன்னொரு வார்த்தை சொன்னார் பார்த்தியா? கைத்தட்ட ரெடியாக இருங்க. ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. இதுதாங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளை. உங்கள் பிள்ளைங்க எப்படி சொல்கிறவங்களா இருக்கணும். தகப்பன் ஒரு தீர்மானம் எடுத்தா பிள்ளை சொல்லணும், அப்பா நீ பர்ஃபெக்ட் ஃபாதர்னு எனக்கு தெரியும், நீ செபிக்கிற ஃபாதர்னு எனக்கு தெரியும், நீ ஆலயத்துக்கு போகிற தகப்பன் எனக்கு தெரியும், நீ தப்பு செய்ய மாட்டாப்பா, நீ சொல்கிறத நான் செய்கிறப்பா. இப்படி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு தகப்பன் எல்லாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவங்களாக இருக்கணும், கர்த்தரோடு நடக்கிறவங்களாக இருக்கணும், கர்த்தருக்கு விசுவாசிக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுறவங்களாக இருக்க வேண்டும். ஆண்ட சொன்னா, ஸ்டாப் இட், ஆபிரகாமை நிறுத்து, உன்னை ஏக சுதந்திரம் பாராமல் அவனை எனக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நீ முன் வந்தபடியால் எனக்கு ஒன்று தெரியும், நீ எனக்கு பயப்படுகிறவன். ஃபாதர்ஸ் ஆர் யூ ஃபியரர் ஆஃப் காட்? எங்கே இருக்கு தகப்பன்மாரே? இந்த தந்தையர் தினத்திலே நானும் ஒன்று கேட்கிறேன், நீ கடவுளுக்கு பயப்படுற மனுஷனா அல்லாவிட்டும் பிள்ளைக்கு பயப்படுறியா? ஐயோ எனக்கு சிரிப்பாக இருக்குது. பெற்றோருக்கு பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. உங்கள் பையன் என்ன செய்கிறாங்க? ஐயோ அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் ரூமை பூட்டிட்டான், டோன்ட் டிஸ்டர்ப்னு போர்டு வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? ஆபாச படம் உள்ளே பார்க்குறான். அப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். உங்கள் பையன் எங்கே போயிருக்கான்? இப்போ தான் பைக் எடுத்துகிட்டு போனான், எங்கே போனான்னு தெரியாது, எப்போ வருவான்னு தெரியாது. இது ஒரு அப்பனா அதோட கொப்பனால சுப்பனான்னு கேட்குறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உன் பிள்ளைக்கு கர்த்தருடைய பயத்தை சொல்லிக் கொடுக்கணும், உன் பிள்ளைக்கு கர்த்தருடைய பயத்தை சொல்லிக் கொடுக்கணும். எப்போ போகிறாங்க, எப்போ வர்றாங்க, எங்கே இருக்கிறாங்க நிச்சயமாக தகப்பனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனுடைய செல்ஃபோனுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பையன் பாஸ்வேர்டு காட்டலைன்னா இவள் பாஸ் ஆன் போயிடுவான், அவன் போயிடுவான். உங்கள் அப்பாவுக்கு தெரியணும், அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு பாஸ்வேர்டு, உன் பொண்ணுக்கு பாஸ்வேர்டும் தெரியணும் உங்கள் அம்மாவுக்கு. நீங்கள்லாம் சிஐடியாக இருங்க, கம்ப்யூட்டர் தெரியலையா போய் படிங்க. என்னை பார்த்து எங்கள் அம்மா சொல்லுவோம், என் பையன் சொல்லுவான், இத்தனை வயசில் இவ்வளோ மீடியா லேடியாக நீங்கள் இருக்கீங்களேன்னு. அப்போ தானே உங்களை கண்டுபிடிக்க முடியும், எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியும், எல்லாம் கண்டுபிடிக்க தெரியும் எனக்கு. செல்ஃபோனில் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். நான் இடியட்டாக இருக்க மாட்டேன், ஆண்டவர்லாம் ஞானம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா அவன் அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். அதனால் ஆண்டவர், நீ எனக்கு பயப்படுகிறவன். எல்லா அப்பாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்? உனக்கு ஏக சுதனென்றும் பாராமல். பாருங்க, அன்னைக்கு ஆண்டவரை கத்தி வச்சு குத்த சொன்னார். இவன் கத்தி வச்சு குத்தலைங்க, வேடை வச்சு சொல்லுன்றார், இந்த வசனத்தை வச்சு அவனை குத்துன்றார்.
சும்மா பேசாமல் இருக்காத, வசனத்தை வச்சு பேசிகிட்டே இருன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒரு வசனம் வாசித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம். இது நான் உனக்கு கட்டளையிடுகிற அந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது, அவைகள் எல்லாம் சேர்ந்தா வாசிப்போம். பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியில் நடக்கும் போது, படுத்துக்கொள்ளும் போது, எழுந்திருக்கும் போது அவைகளை குறித்து பேசு. எழுந்தும் போதும் பேசு, படுக்கும் போதும் பேசு, நடக்கும் போதும் பேசு. அவள் உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவள் உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசலில் எழுதுவாயாக. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பதாய் உன் பிதாக்கள் ஆணையிட்டு கூட தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்ட தொடர்களையும், நீ நாட்டாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவப்பு தேப்பிலையும் அவருக்கு உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாய். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் வசனம் வசனம். எப்போதும் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, வேறு டாப்பிக்கே என் வாயில் இருக்காது, வேறு டாப்பிக்கே இருக்காது. சில சொல்லுவாங்க, இட்ஸ் போரிங் மாம், போரிங் மாம். நான் சொன்னேன், ஹோலி லைஃப் இஸ் அ ஜாலி லைஃப். ஹவு 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 எப்படி ஹோலி லைஃப் ஜாலி லைஃப் எப்படி இருக்கும்? அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நேசிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்க அபிஷேகத்துக்கு பேர் ஆனந்த தைல அபிஷேகம். He can be drunk with the wine of the Holy Spirit. சாதாரண டாஸ்மாக் கடையில் போகிறவன் நடு ரோட்டில் சிச்சிட்டு போகிறான். அதை பார்க்கிற விலையேறப்பட்ட புதிய திராட்சரசத்தினால் கர்த்தர் உன்னை நிரப்பும் பொழுது எத்தனை சந்தோஷம். அதுக்காக செல்ஃபோன் போக வேண்டாம், அதுக்காக சிகரெட் வேண்டாம், குடிக்க வேண்டாம், அதுக்காக கடைக்கு போக வேண்டாம், அதுக்காக டிவியும் பார்க்க வேண்டாம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உன்னுடைய பெலனாக இருக்கும். அன்னாசின், மெட்ராசின், குரோசின், எரித்ரோமைசின் இதெல்லாங்க நம்ம குணமாக்குது கர்த்தருடைய வார்த்தை. அது உனக்கு வீட்டில் இருக்கட்டும், நிலைகளில் இருக்கும், படுக்கும் பொழுதும் எப்போதும் நீங்கள் பேசிகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஆள் நான் எப்போதும் பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்சா பிடிக்கலையா. அன்றைக்கி ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சிஸ்டர்? நான் சமாதானத்தை அல்ல ஒரு பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இதுக்கு என்ன அர்த்தம்? உண்மைதான், வசனம் சொன்னால் சமாதானம் வராது வீட்டில். எப்படி வரும்? நமக்கு வந்தாலே முன் வீட்டில் தான் பின் வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் பின்னில் வந்தால் முன் வீட்டுக்கு போயிடுவோம். இட்ஸ் போரிங், உடனே ஆரம்பிச்சிடுவாங்க பிரசங்கத்தைன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. எப்படியாவது உள்ளே போகத்தான் போகுது, வசனம் போகத்தான் போகுது. ஒரு தடவை நம்ம சொல்லும் பொழுது அது சும்மா வராதா. எதற்காக சொன்னாயோ அதை நிறைவேற்றிட்டு தான் திரும்ப வருமா. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன் மகன் நீ பலி கொடுக்காண்டா. அநேக ராஜ்யங்களுக்கு நீ தகப்பனாக இருப்பதற்கு உன் குமாரனை நான் கொல்வதில்லை, அதற்கு பதிலாளாய் என் ஒரே பேரான குமாரனையே நான் கொடுக்கிறேன். அதோ பார், புதரிலே சிக்கி நிற்கிறது ஒரு ஆடு. அந்த ஆடு எது தெரியுமா? என் குமாரன் தான், தேவாட்டுக்குட்டி, அவனை பலியிடு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லிவிட்டு செய்யாதிருக்கிறவல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறல்ல. உன்னை பார்த்து சொல்லிவிட்டு அவர் மட்டும் தன் பிள்ளையை பொத்தி பொத்தி வைத்திருந்தார், ரட்சிப்பு வந்திருக்காது. அவர் சொன்னதைத்தான் செய்தார். உனக்கு பதிலாக நான் ஒரு ஆடு சிக்கி நிற்கதை பார்க்கிறாய், அது என்னுடைய குமாரன், அவனையே நான் உனக்காய் கொடுக்கிறேன். அப்படித்தான் அவர் தகப்பன் ஆனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு பிடிச்சமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ரிலிஜன் ஒன்று இருக்குது. கிறிஸ்தவத்தில் நீங்கள் படிக்கலாம், எல்லா மதத்தை பற்றி படிக்கலாம். சிக்கிசம், ஜெயினிசம், புத்திசம், இஸ்லாம், ஹிந்துவிசம், இதில் எதுலேயுமே ஒரு மனுஷன் கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு வாழ்ந்த காலம் வரையிலும் பிதாவே என்று தான் சொல்லி கொடுத்தார், ஃபாதர்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் இயேசு மரித்து பரலோகத்துக்கு போய், அல்லையா சொல்ல ரெடியாக இருங்க, பரிசுத்தாவியை நமக்கு அனுப்பும்போது முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம், அல்லையா சொல்லுங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்னை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தார். who is my God? Daddy God. My God is a daddy God. இதோ பிதா என்று மட்டுமல்ல, இஸ் மை டேட், அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை
எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம் வேதத்தில் நான் 27ஆம் அதிகாரம், நான் இதிலே நான் சொல்லிட்டேன். 27ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது நம்ம இங்கே ஈசாக்கை பார்க்குறோம். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, யாக்கோபு, ஏசா. அந்த 25ஆம் அதிகாரத்தில் ரெபக்கா வயத்தில் குழந்தை இருக்கும்போதே ஆண்டவர் 25ஆம் அதிகாரம் சொல்லிடுவார், உன் வயதில் 2 குழந்தை இருக்குது, அதில் சின்னவன் பெரியவனை சேவிப்பான், சின்னவனை நான் ஆசீர்வதிப்பேன். இது ஈசாக்குங்க தெரியும். ஆனால் 27ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஈசாக்கு என்னென்னு சொல்கிறார் தெரியுமா? நான் ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறேன். அவனை பார்த்து எனக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும் என்னிடத்திலே கொண்டு வா. சில தகப்பனுக்கெல்லாம் வயிறு தான் கடவுள். பிள்ளைங்கள்ட்ட என்ன கேட்பாங்க? ருசியான சாப்பாடு எனக்கு கொண்டு வாப்பா. அவன் வேலைக்கு போய் வரைச்சமே ஒரு பிரியாணி வாங்கி அப்பாட்ட கொடுப்பான். ஓ, அந்த மூத்த மகன் இருக்கிறானே, எங்கே போனாலும் ஒரு பிரியாணி கொண்டு வந்துடுவான், எங்கே போனாலும் எனக்கு என்ன பிடிக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுவான். இந்த குட்டி போயிருக்கானே, அம்மா கூட உட்காந்து வெங்காயத்தை குடிச்சிட்டு இருப்பான், கூடாரவாசி. அதனால் யார் எனக்கு பிடிக்கும்? எனக்கு சாப்பாடு கொடுக்குற மகனை பிடிக்கும். சில அப்பாக்கள்லாம் இருக்காங்க, எந்த மகன் தனக்கு பிரியமாக கொண்டு வரானோ, ஜால்ரா போடுறானோ அவனும் எனக்கு பிடிக்கும். அம்மா கூட கொஞ்சம் அன்பாக ஒரு பையன் இருக்கான் பாருங்க, பிடிக்க பிடிக்க பிடிக்க. இப்படி ஒரு டிவிஷன் சில தகப்பன்மா இருக்குது. ஃபேவரட்டிசம், பட்சபாதம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆணுடைய சித்தம் என்ன? சின்னவன் 1000 பெரியவனாவான், சேனை திரளாய் மாறுவான். கர்த்தரா நான் இதை தீவிரமாய் செய்து நடப்பிப்பேன், அவன் ஆசீர்வதிப்பேன். எங்கள் அப்பா தப்பு பண்ணுறாரு. நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஏசாவை போல போன காரணம் என்ன தெரியுமா? அப்பா பண்ண தப்பு, அப்பா பண்ண தப்பு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சித்தம் செய்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவ சித்தம் செய்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போ தான் யூ வில் பி எ பெஸ்ட் ஃபாதர். நீ நல்ல ஒரு தகப்பனாக இருப்பாய். என்றால் தேவ சித்தம் உனக்கு தெரியும், தெரிந்தும் கூட மன இஷ்டத்தின்படி நீ நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அந்த முடிவு மரணம். ஆனால் தேவ சித்தத்தின்படி நடக்கிறவன முடிவில் மகிமையில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வேட்டையாடி கறியெல்லாம் கொண்டு வரான். அதுக்குள்ளே அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பா தப்பு பண்ணுறாரு. நம்ம ஊர் அம்மானா உடனே பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. யோ, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியல, என்கிட்ட தானே சொல்லிட்டு போனார், இப்போ நீ என்ன நீங்கள் தப்பு எனக்கு ரொம்ப சிரிப்பு தெரியுமா? சில மனைவியெல்லாம் கணவனை ஒரு நல்ல வார்த்தையில் கூப்பிடு கிடையாது. ஓய், என்னெல்லாமோ சொல்கிறாங்க. முன்னெல்லாம் எங்கள் கன்னியாகுமரியில் அத்தான்னு கூடுவாங்க, மாமான்னு கூடுவாங்க. இப்போ எல்லாம் பேர் சொல்லியே கூடுவாங்க, அதுக்கு மேலே வேறு சொல்லுவாங்க. கேட்டிங்களா கேட்டிங்களா? ஒரு உறவில்லாத ஒரு பேச்சாக இருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நிறைய வீட்டில் அப்படி தான் ஒரு உறவில்லாத ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் பாருங்கள், அந்த ரெபேக்கா என்ன பண்ணுறா தெரியுமா? அவள் கணவன்கிட்ட போய் சண்டை பிடிக்காம தேவ சித்தம் நிறைவேற்றுறதுக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறா. யாக்கோபு, நீ வா, அப்பாவுக்கு பிடிச்சமான சாப்பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும் யாக்கோபே, உன் ஆடை கொண்டு வா யாக்கோபே. அந்த ரத்தத்தை சிந்தி ஆட்டை சமைச்சு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அந்த ஆட்டுடைய தோலை உரிச்சு உன்னை மூடி அண்ணா சட்டையை போட்டு நான் விடுறேன். அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ. ஞானமுள்ள பெண்களுக்கான ஆண்டவரை சோத்திருக்கிறேன். கணவர்கள் ஒருவேளை அப்பா தப்பு பண்ணாலும் நீங்கள் தப்பு பண்ணாமல் அதே நேரம் உன் கணவர்கிட்ட சண்டை போடாமல் முட்டி போட்டு கேளுங்க, சாத்தானை கட்டி போட முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக சண்டை போட தேவை கிடையாது. என் பிள்ளை உன் பிள்ளைன்னு ஒரு வீட்டுக்குள்ளே 2 உங்கள் பிள்ளை தான். அப்படி ஒரு சண்டைக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் ஞானத்தின் வரத்தினால், ஞானமுள்ள ஆவியினால் உங்களை நிரப்புவார். அப்படியே ஆடை வெட்டி தோலை உரிச்சு அவனுக்கு தோல் மாற்றி நல்ல சாப்பாடு கொண்டு போய் அவங்க ஈசாக்கிட்ட கொடுக்குறான். அப்பா நான் வந்துட்டேன். யார் நீ? நான் ஈசாப்பா. வா, நான் உன்னை தொட்டு பார்க்கணும், உன்னை மோந்து பார்க்கணும். தொட்டு பார்த்தா அந்த ஆடுடைய தோல் போட்டிருக்கனால ஈசா மாதிரியே தெரியும். மோந்து பார்த்தா அவன் மாதிரி தெரியும். ஏன்னா வேட்டையாடுறான்ல அந்த வாசனை வரும். ஏன்னா அண்ணா சட்டையை போட்டிருக்கான்.
சகல ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கு ஈசா கொடுத்துட்றாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, சில என்னை பற்றி கேட்பாங்க, இதில் என்னங்க இருக்குது, இதில் என்னங்க மிஸ்ட்ரி இருக்குது? அப்பாட்ட ஆசீர்வாதம் வேங்கணும்னா அண்ணா சட்டையை போட்டு தான் போகணும். அப்பாட்ட ஆசீர்வாங்கன்னா ரத்தம் சிந்தி தான் போகணும். அந்த தோளுடைய போர்த்து கொண்டு தான் போக வேண்டும். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்து இல்லாமல் நல்ல ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். இது இந்த யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அவங்க அம்மா. சகல ஆசீர்வாதத்தையும் அவன் சுதந்திரித்து கொண்டான். சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் கணவர் சில தப்பு செய்கிறதா தோணலாம், ஆனால் கர்த்தர் அதை சரிப்படுத்துவதற்குரிய ஞானத்தை உனக்கு கொடுப்பார். அதே நேரம் கணவனுக்கு பிரசங்கியாக நீங்கள் மாறக்கூடாது. கர்த்தரே அவங்களுக்கு போதிப்பார், கர்த்தரே அவங்களுக்கு வழி காட்டுவார், கர்த்தரே அவங்களை நித்திய வழியில் நடத்துவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கி நான் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, 4ஆம் அதிகாரம், யாத்திராகம 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யாரு? மோசேயை தேவன் கொல்ல பார்த்தாராம். மோசே எல்லாருக்கும் நல்ல தகப்பன், 6 லட்சம் மக்களுக்கு நல்ல தகப்பன், 6 லட்சம் மக்களை வழி நடத்திட்டு வர்றாரு. 80 வருஷமா கர்த்தர் கீழ்ப்படுகிறாரு. 80 வருஷமா ட்ரெயின் பண்ண ஒரு ஆளை ஆண்டவர் கொல்ல பார்த்தாராம். காரணம் என்ன? எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணவன் தம் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணல. ஏன் விருத்த பண்ணலை? அவன் மனைவி யூதன் அல்ல, அதனால விருத்த சேதனம் பண்ணல. மனைவி தடையாக இருக்கிறான் அவனை விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தாராம். அப்போ தான் அந்த தாய் ஒரு கருக்கான கல்லை எடுத்து அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணி, ஐயா என் புருஷன் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன்னு சொல்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு மட்டும் செய்யாமல் ஊருக்கு உபதேசியாக இருக்கக்கூடாது. ஊரில் எல்லாருக்கும் பேச தெரியும். நீ டீக்கனாக இருக்கலாம், மூப்பனாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியத்தில் இருக்கலாம், எல்லாருக்கும் பேச தெரியுது. ஆனால் உன் பிள்ளைக்கு பேச உன்னால் முடியலை. ஏன்? அம்மா தடுத்து வச்சுருக்காங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தகப்பன் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது தாயை தடுத்து நிறுத்தக்கூடாது. அந்த தகப்பனோட கர்த்தர் பேசியிருப்பார். கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் பேசியிருப்பார். அவர் ஒரு தீர்மானம் எடுக்க, நீங்கள் ஒரு தீர்மானம். இப்போ முக்கியமாக இந்த ஜூன் மாதம் என் பிள்ளை இன்ஜினியரிங் விடணும்னு தாய், அப்பா என் பிள்ளைய ஐடி கம்பெனி விடணும். இதில் ஒரு போட்டி, இதில் ஒரு போராட்டம். திருமணம் வர்ற சமயத்தில் அம்மா ஒரு பையனை தெரிஞ்செடுப்பாங்க, அப்பா ஒரு பையனை தெரிஞ்செடுப்பாங்க. அதில் ஒரு போராட்டம். இருமணம் இல்லை ஒரு வீட்டில் இருந்தால் 2 தலை இருந்தால் அது பாம்பு, இருதலை பாம்பு. ஒரு அழுதங்க தலை, அது கணவன் தாங்க தலை. நீங்கள் சொல்லலாம், கணவன் தலை தாங்க, நான் கழுத்துங்க, நான் திரும்பினா தாங்க அவர் திரும்புவார். அப்படி கிடையாது. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. வேறு புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க, அண்ணனுக்கு மாமாவுக்கு அடுத்த வீட்டுக்கு கீழ்ப்படிவாங்க, ஆனால் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க. இதனால் எத்தனை கணவர்கள், எத்தனை தந்தையாராய் வாழவில்லை. தந்தைகள் போராட மாட்டார்கள், விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லை, தந்தைகளே போராடணும். யூ ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்துக்காக நீ போராடி தான் ஆகணும். விட்டு கொடுத்தீங்க நாசமாக போயிடும். நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் முட்டி போடுறவங்களாக இருந்தால் சாத்தானை கட்டி போட முடியும். பிரியமான கர்த்தருடைய வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் மோசேயை கொல்ல பார்த்தாராம். காரணம் யாது? மனைவி. ஊருக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ண தந்தை தன் சொந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுற நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணாமல் நம்ம இருக்கவே முடியாது. சிஸ்டர் அவங்க கேட்க மாட்டேங்காங்க சிஸ்டர். அப்படியா? உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். அல்லேலூயா. சவுலை பவுலாக்க முடியும்னா, யாக்கோபை இஸ்ரவேலை மாற்ற முடியும்னா, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஐயோ பிள்ளை படிக்கலையே, மார்க்கு வாங்கலையே, என் பிள்ளையே நல்ல சம்பளம் கிடைக்கலையே, இதுக்காக குடமாக கண்ணி வெடிக்காங்க. என் பிள்ளை கோயிலுக்கு வரல, எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிங்க? அது மனைவி வெடிப்பா? இல்லைங்க, அப்பா வெடிக்கணுங்க. அப்பா கண்ணீரை கர்த்தர் பார்க்குறாரு. எத்தனை பேர் கண்ணீர் வெடிக்க எங்கள் பிள்ளை கோயிலுக்கு வரலையே? சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தேன், 1 மாதம் அங்கே இருந்தேன். ஒரு பாஸ்டர் சொன்னார்,
கொஞ்சம் பேர் பரலோகத்தில் அழுவாங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. தப்பான உபதேசத்திற்கு நான் விட்டு கொடுக்குற ஆள் இல்லை. நீங்கள் தப்பான உபதேசம் சொல்லுங்க, பரலோகத்தில் அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன். அவசாண்டி எப்படி ஒரு உதாரணம் சொன்னார். உங்களுக்கு 3 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் 2 பிள்ளைய அடித்து காதை திருகி சர்ச்சைக்கு கொண்டு போனீங்க, சண்டே கிளாஸ் கொண்டு போனீங்க, எக்ஸாம் எழுத வச்சிங்க. அவங்கெல்லாம் நல்லா படித்து முன்னுக்கு வந்துட்டாங்க. 3வது கடைக்கொட்டி பையன் இருக்கான் பாருங்க, அவன் செல்ஃபோன் கேட்டால் ஐஃபோன் கொடுப்பீங்க. அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. சண்டே அவனுக்கு ஒரு வியாதி வரும். அது என்ன வியாதி தெரியுமா? 7 மணிக்கு ஐயோ தூக்கமாக இருக்க, வயிறு வெளிக்கு, எது வர சர்ச் ஆரம்பமாக வர அம்மா என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு சாப்பாடும் டேபிளில் வச்சு பெட்ஷீட் போட்டு அவனை போத்திட்டு அழகாக ஆலயத்தில் உட்காந்துருப்பாங்க. சரியா? இப்போ 3 பேரும் அம்மாவும் 3 பிள்ளைகளுக்கும் முடிவு வந்துட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு. அம்மாவும் 2 பிள்ளையும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. பெரிய பேசுகிறேன், அம்மா நீங்கள் என்ன அடிச்சல, இவ்வளோ அழகான உலகத்தில் நான் வந்துட்டோம்மான்னு. சின்ன பையன், என்னை எப்படி சண்டே ஸ்கூலுக்கு இழுத்துட்டு போவீங்க? நான் அழகான உலகத்தில் வந்துடுறேன். அம்மா சந்தோஷமா இல்லை, என் குட்டி பையன் எங்கடா, என் செல்லக்குட்டி எங்கடா, சுற்றி சுற்றி தேடுறாங்க, காணும். ஒரு தூதன் தட்டி சொல்கிறான், நான் காட்டுறேன் எங்கே இருக்கான்னு. கதவை திறந்தா அவன் நரகத்தில் இருக்கானா. கதறானா, அம்மா எனக்கு எவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பீங்க, ஐஸ் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பீங்க, எங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைம்மா, என்னை பொத்தி பொத்தி படுத்துங்க, எப்போ ஏர் கண்டிஷனாக இருந்தது, இப்போ அக்கனியில் எரியறம்மா, காப்பாத்துமா காப்பாத்துமா. அந்த அம்மா தேவதன் காலில் விழுந்து, ஐயா நான் யார் தெரியுமா, மிஷினரியை தாங்குற ஆள், நான் யார் தெரியுமா, தசமம் கொடுக்குற ஆள், நான் யார் தெரியுமா, ஒரு கூட்டம் கூட விடாமல் உண்மையாக நான் போனது, என் பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கய்யா, இவன் தப்பு இனிமேல் செய்ய மாட்டான்ப்பா, சான்ஸ் ஓவர், கதவை பூட்டிட்டாங்களாம். நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த அம்மா பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு? சிந்தனை பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. மெமரிஸ் will never die in heaven or hell. நரகத்தில் இருந்த ஐஸ்வர்யவானுக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அவனுக்கு ஆத்தும பாரம் இருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு உங்கள் பிள்ளை எங்கே இருக்குன்னு நினச்சி அழ முடியுமா, முடியாதா? அழுவீங்களா, அழ மாட்டீங்களா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையாக, பரலோகமாக இருக்க வேண்டும் என்றால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது யோபை குறித்து தான் நான் படித்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையாக, வேதம் என்ன சொல்லு தெரியுமா? யோபு அவன் வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் ஒரு விருந்து பண்ணாங்கன்னா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தன் இருதயத்தை தூசிப்பான் என்று சொல்லி அவர் அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து எல்லாரோட இலக்கத்தின்படி என் சர்வாங்க தகனபலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு தன் நாட்களில் செய்து வந்தான். என் பிள்ளைங்க ஒருவேளை தப்பு பண்ணியிருப்பாங்களோ அதுக்காக ஒரு பலி செலுத்தினானா? அவங்க பிள்ளைங்க வெளியே போயிட்டு வந்தானா, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு வந்தானா? இந்த பயம் உங்களுக்கு இருக்கா? தகப்பன்மாரை பற்றி கேட்குறேன், இந்த பயம் இருக்கா? என் பையன் ஒருவேளை தப்பு பண்ணியிருப்பானோ, வாப்பா நம்ம இப்போ ஆண்டோட ஜெபிச்சு தான் ஆகணும். சொல்லுப்பா, நீ எங்கே போன, என்ன செஞ்ச, உன் ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ண, செல்ஃபோனில் சினிமா பார்த்தியா, சினிமா தியேட்டருக்கே போயிட்டியா, இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கியா, வாட்ஸ்அப் படிச்சுட்ருக்கியா, யாரோட பழகி கொண்டு இருக்கிற, உன் நண்பனை சொல். அப்போ நான் சொல்லுவேன், நீ யாருன்னு, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், தென் ஐ டெல் யூ ஹூ யூ ஆர். ஒருவேளை பிள்ளைங்க நல்லா நடிப்பாங்க தெரியுமா, பெஸ்ட் ஆக்டர்லாம் கோடம்பாக்கத்தில் இல்லைங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, நல்லா நடிப்பாங்க, நடிக்கிறல்ல வெரி குட். அதுவும் பெண்டிகாஸ்ட் பிள்ளைங்க, மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாதுங்க, காஸ்ட் பெண்டிகாஸ்ட்டுங்க, அவங்கள நடிக்கிறதை விட்டு கொடுக்குறதுக்கு யாருமே இல்லைங்க, நம்பர் 1 சூப்பர் ஆக்ட்ரஸுங்க. ஆனால் யோபிட்ட யாரும் நடிக்க முடியாது. ஒருவேளை என் பிள்ளை தவறு செய்திருந்தால் நான் என்ன பண்ணணும், அவங்களுக்காக நான் பலி செலுத்தணும். தகப்பன் மாதிரி கண்ணீரை வடியுங்க, உன் முட்டியை மடக்குங்க. நீ முட்டி போட்டால் சாத்தானை கட்டி போட முடியும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1 hour எடுத்து ஜபிங்க, 1 hour எடுத்து ஜபிங்க.
பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்குது, பளபளப்பாக. அவன் இருதயம் யாருக்கு தெரியும்? அவன் இருதயம் யாருக்கு புரியும்? கர்த்தர் காண்கிற ஒரு தேவன், கர்த்தர் பார்க்கிற ஒரு தேவன். பிறகு அந்த 10 பிள்ளை செத்து போயிட்டாங்க. இவன் அப்போ இருந்த அழுதானா, எங்கள் பிள்ளைங்க மோட்சத்துக்கு போனாங்களா, நரகத்துக்கு போனாங்களா? இல்லை, அவன் ஆராதனை செலுத்தினான். அல்லையா, போடுங்களே, அவன் ஆராதனை செலுத்தினான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஏன்? அந்த 10 பிள்ளைங்க பரலோகம் போகணும் அவனுக்கு தெரியும். அந்த 10ல் ஒன்று மிஸ் ஆச்சுன்னு கிடையாது. அந்த 10 பேரும் பரலோகத்தில் இருக்காங்கன்னு தெரியும். ஏனென்றால் தகப்பன் யார்? உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகணும். ஐயா, யோபை போல ஒருவனும் இல்லை. அப்படி என்றால் அவனை போல 10 பிள்ளைகள் இருந்தபடியால் அவங்க செத்த பிறகும் கவலைப்படுறதில்லை. நம்முடைய பிள்ளைய கர்த்தருக்குள்ளே பிறந்து கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து அதில் ஒரு பிரச்சனை வந்தால் கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்க தேவனுடைய சன்னிதானத்தில் இருப்பார்கள்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு பிரியமான கர்த்தருடைய பிள்ளை நல்ல ஒரு தகப்பனாக இருந்தான். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே ஒரு ஏலியை பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவனாய், ஆலயத்திலே ஆசாரியனாய், தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் கர்த்தர் அவனை ஏற்படுத்தி இருந்தார். அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 12ஆம் வசனம், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவள் கர்த்தரை அறியவில்லை. ஆசர ஜனங்கள் நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்துவது இறைச்சி வேகும் போது ஆசனுடைய வேலைக்காரர் 3 கூறில் ஒரு ஆயத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானைகளாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயத்தில் வருகிறதையெல்லாம் ஆசானை எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்தான். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுறதுக்கு மனுஷன் நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சையே கொடு, அவித்ததை உன் கையிலே வாங்கலை என்றான். ஆசாருடைய பிள்ளைங்க. ஆசாரியனா ஊழியக்காரங்களா? இல்லை, நீங்கள் எல்லாருமே ஆசார்கள். நம்ம அனைவரையுமே ராஜாக்களும் ஆசனமாக்கியிருக்கார். ஆசானுடைய பிள்ளை எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பேலியாளின் பிள்ளை. எப்படிப்பட்டவன்? பச்சைக்கறியை விரும்புகிறவன். பச்சைக்கறியை விரும்புகிறவன். மாம்சத்தின் கிரியைகள், ஓங்கி நிற்கும் வாழ்க்கை, இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையார், உலகத்துக்கு நமக்கு ஒரு வேறுபாடை கர்த்தர் வச்சிருக்கிறார். வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்து இப்போ பேசுறது கஷ்டம். சர்ச்சுக்கு வரமாட்டாங்களா அப்படி சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. வராதவன் போட்டு, வராதவன் போட்டு. ஏசு ஒரு நாள் சொன்னார், இனிமே நான் சாப்பாடை மாற்ற போகிறேன். இதுவரை மீன் ரொட்டியும் கொடுத்தா இனிமே இங்கே சரீரத்தையே கொடுப்பேன்டா. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இந்த கடினமான உபதேசம் யாரை பின்பற்றுவாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களோன்ட்டு ஆண்டவர் கேட்டார். அவன் பேர் சொன்னான், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது. அல்லையே, போடுங்க கொஞ்சம். யாரிடத்துல போவோம்? இந்த பர்ராக்காவிலே நித்திய ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது. நீ எங்கே போவாய்? யாரிடத்திலே போவாய்? கடினமான உபதேசம்தான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா, அனைத்திலும் என்னை பின்பற்றி வர கடவன். என்னை விட தாயாவது தகப்பனா மனைவியாவது பிள்ளையாவது வேறு எதையாவது நேசிக்கிறவன் எனக்கு பார்த்து நல்ல ஜீவனையும் வெறுக்காதவன் எனக்கு சீடனாக இருக்க மாட்டான். கடினமான உபதேசம்தான். ஆனால் நேசித்தவர்களுக்கு அது கடினமாக இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேசத்தை நிரூபித்து காட்டுவேன், நேசித்து அனைவரையும் பிரிந்தும் வாழுவேன், ஈசாக்கை பலிபீடத்தில் வைப்பேன், திருப்பி தர கேட்கவும் மாட்டேன். பாட்டு எழுதியிருக்கான். அப்படி என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு தியாகம் என்பது சாப்பிட்ற குலாப் ஜாம். அது ஒரு பெரிய பாவக்காயாக இருக்காது, நெல்லிக்காயாகவும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ரட்சிப்பை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்ளுகிறேன். பிரியமான கர்த்தருடைய யோபு, ஆண்டவர் சொன்னான், நீ கொன்று போட்டாலும் உன் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். நான் போகும் பாதையை நீர் அறிவீர். என்னை சோதித்த பிறகு சுத்த பொன்னாக என்னை விளங்க பண்ணுவேன். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், டைம் இஸ் அப். ஒன்றே ஒன்று சொல்கிறேன். பிரியமான கர்த்தரே, ஆண்டவருக்கு பிரியமானது தாவீது. உங்களுக்கு தெரியும்,
அவனை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவன், மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட். ஆண்டவருடைய இதயத்தையே பறித்து கொண்டான், கொள்ளை கொண்டு விட்டான். அப்படிப்பட்ட ஒரு இன்பமான சங்கீதங்களை எல்லாம் எழுதினவன், ஆராதனை வீரன். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக உரிந்து போட்டு கொண்டு தப்படி 6 தப்படி பலி செலுத்தி நடந்தவர். அவனை பற்றி எவ்வளோ சொல்லலாம். கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் என்று சொன்னபோது அவனை உள்ள மகிழ்ச்சி கொண்டது. ஆராதனை ஆராதனை ஆராதனை, கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் ஜீவன், கர்த்தரின் பலன், எல்லாமே கர்த்தர். 11ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, யுத்தத்துக்கு போகும் காலத்தில் வாலிபனாக இருக்கும் பொழுதே யுத்த வீரன், மாபெரிதான யுத்தம் நடக்கிறது, கர்த்தருடைய பெட்டி யுத்த களத்தில் நிற்கிறது. படைத்தலைவன் யோவாப் அங்கே இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? ஏர் கண்டிஷன் வீட்டில், அழகா ரிட்டையர், சோம்பேறி வாழ்க்கை, சல்லா வல்லாம் உல்லாசமான வாழ்க்கை. தாவீதே, நீ எங்கே இருக்க வேண்டும்? முன்னணி வீரன் அல்லவா, யுத்த களத்தில் நிற்க வேண்டியவன் அல்லவா, இப்பொழுது எங்கே இருக்கிறார்? ஏர் கண்டிஷன் ரூமில் நான் தூங்கிட்டு இருக்கிறேன். சாயங்காலம் ஆச்சு, சாத்தான் சொல்கிறான், மொட்டை மாடிக்கு வா, காற்று வாங்க வான்னு. மொட்டை மாடிக்கு காற்று வாங்க போனான், காதல் வாங்கி வந்தான். அத்தை வீட்டு பொண்ணுடைய வீடை எட்டி பார்த்தா அவன் கண்ணுக்கு இனியவளாய் தென்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம இல்லாத இடத்துல போனோன்னா சாத்தான் உன்னை இழுத்துட்டே போவான். இதை நான் சொல்கிறதுக்கு காரணம், அநேக அப்பா அம்மார்கள் இதை பண்ணுறாங்க. நம்ம பராக் அப்பாலாம் ரொம்ப சூப்பர். இது வெளியூர் அப்பாவை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யுத்த களத்தில் நிற்கிறாய் என்கிற ஒரு சிந்தனையை நீ மறவாதே. இது உல்லாசம் கொள்ளும் வேலை அல்ல, உறங்கும் வேலை அல்ல, அத்தை வீட்டை எட்டி பார்க்கும் வேலையும் அல்ல. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமிதம். உனக்கு தொடர்பு இல்லை, உனக்கு தொடர்பில்லை. அழைத்தான், பாவம் செய்தான். கான்சிக்வன்ஸ் எழுதி வைங்க உங்கள் வீட்டில் எல்லாம் எழுதி. கான்சிக்வன்ஸ் அப்படின்னா விளைவுகள். பாவத்திற்கு விளைவுகள் இருக்கிறது. நீங்கள் வந்து பாவக்காய் போட்டால் மாங்காய் வரும், மாங்காய் போட்டால் பாவக்காய் வரும் நினைக்கிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அறுப்பது உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன் சந்ததியின் வாழ்க்கையிலும் அறுக்க வந்ததும். தகப்பன்மாரே ஜாக்கிரதை. உன் மனைவியை உனக்கு கண்ணுக்கு இனியவளாக இருக்கட்டும், 1000 ஒருத்தியாக இருக்கட்டும், அடுத்த வீடை எட்டி பறக்காமல் உன் கண்களை காத்துக்கொள். யோபு சொன்னான், என் கண்களிலே நான் கவனம் பண்ணியிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், ஒரு கண்ணியை நான் பார்ப்பது எப்படி? அப்படிப்பட்ட பக்தர்களால் நிறைந்திருக்கிற இந்த வேத புத்தகம். கூப்பிட்டா பாவம் செஞ்சான். பாவத்தின் விளைவு குழந்தை வந்தது. பர்சேபா சொல்லுவா, ஐயோ என் வயிற்றில் குழந்தை வந்திருக்கு, என்ன பண்ணுறது? என் கனவு யுத்த காலத்தில் நிற்கிறான். பாருங்க, அந்த உரியா வந்து போர் வீரன் இல்லை, படைத்தலைவனும் அல்ல, வீட்டு வாசல்காரன். அதான் பக்கத்தில் அவனுக்கு வீடு இருந்துச்சு. வீட்டு வாசல்காரனே யுத்த காலத்தில் நிற்கிறான். இன்றைக்கு பார்த்தா அழைக்கப்பட்ட ஊழியர்கள் எங்கே உல்லாசமாக இருக்கும் பொழுது அழைப்பே இல்லாதவர்கள் யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பெட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க ரோட்டில் நின்று கர்த்தருக்கு சாட்சி சொல்கிறாங்க. அழைப்பு இல்லாதவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் எங்கேயோ ஒளிந்திருக்கிறார். எலியா மாதிரி குழியில் இருக்கிறாங்க, அப்படி மறைஞ்சு இருக்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, இந்த காலத்தில் என்னாச்சு? அவன் தாவீதுக்கு வேறு என்ன செய்யும் தெரியல. உரியாவை கூப்பிடுறான், யுத்த காலத்தில் கூப்பிட்றான். ஏன்னா ஒரு நாள் போனப்போ தான் உரியா மேலே பழி போட்டுடலான்னு. ஆனால் உரியா சொல்கிறது பாருங்க, இது நீ சொல்கிறது மாதிரி காலம் இல்லை. குடி இருக்கிறதுக்கும் மனைவியோடைய சயனிக்கிறதுக்கும் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கும் இது காலம் இல்லை. It's not a time. You should know the seriousness of time. It's not a time to enjoy the pressures of sin for a moment. ஒரு நிமிடத்தில் உன்னை அலங்கோலப்படுத்துகிற பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் காலம் இதுவல்ல. யுத்த காலத்தில் நிற்க வேண்டிய வீரனி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, அவன் நினச்சா எங்கள் வீட்டுக்கு ஓடிடுவானோ. அவன் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டான். மேன் ஆன் டியூட்டி, டியூட்டி கான்ஷியஸ். அவன் தன்னை கொடுக்கப்பட்ட கடமையில் உத்தரவாதமாக இருந்தான். பக்கத்து வீடுங்க, மனைவி வீடு போகலைங்க. நிறைய பேர் பாடுவாங்க, தாவீதை போல் நடனம் ஆடுவேன். நான் பாட மாட்டேன். உரியாவை போல உழைப்பேன் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். உரியாவை போல உழைப்பேன். ராஜாவே சொல்கிறார் வீட்டுக்கு போகணும், போலியே.
ஐ ஆம் ஆன் டியூட்டி. அவன் சொல்கிறான், கர்த்தருடைய பெட்டி யுத்த களத்தில் இருக்கும் பொழுது, யோபா யுத்த களத்தில் நிற்கும் பொழுது, ஐ நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் டைம், திஸ் அ டைம் ஃபார் வார். இது யுத்தத்தின் காலம், இது மௌனமாக இருக்கும் காலம் அல்ல, நான் என்ஜாய் பண்ண வேண்டிய காலம் அல்ல. திறப்பில் நிற்க வேண்டும், தியாகத்தின் பாதைக்கு செல்ல வேண்டும். என் ஜனம் அழியுதே என்கிற தேவனுடைய துக்கத்தை நான் தணிக்க வேண்டும். நான் ஒரு யுத்த வீரன். I'm not a coward, I'm a soldier, I'm a warrior, I'm a warrior. I'm not a நான் அந்த ஒளிஞ்சு கிடக்கிற கோலை இல்லை, நான் வாரியர். ராஜா என்ன பண்ணாலும் அவனுக்கு நல்லா குடிக்க கொடுப்பார். குடித்தாலாவது என் வீட்டுக்கு போவானே, குடித்தாலும் என் மைண்டில் இருந்தது கர்த்தருடைய யுத்தங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நோ டைவர்ஷன், நோ டிஸ்ட்ராக்ஷன், ஜீசஸ் அட்ராக்ஷன். உலகம் உன்னை எப்படி மயங்கினாலும் நீ மயங்கிறத. மயங்கினா ஒன்றில் மட்டும் மயங்கு, இயேசு அன்பில் மயங்கு. அல்லையா சொல்ல மாட்டீங்களா? இயேசு அன்பில் மயங்கு, வேறு எதில் நீ மயங்கிறத. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவன் மயங்கலைங்க, தயக்கம் இல்லைங்க, தயக்கம் இல்லைங்க. தியாகத்தின் பாதையில் தியாக சுடர். சல்யூட் ஊரியா, ஒன்றை போல ஒருத்தன் இந்த நாட்டில் வேணுங்க, எங்கள் ஊருக்குள்ளே வேணுங்க. மனைவி, பிள்ளை, சொத்து, வஸ்து, சுகம், புகழ், ஆங்காரம், ஆரவாரம் இல்லை இல்லை. இஸ் காட், நத்திங் பட் காட். தேர் இஸ் நோ டிசைர் பட் காட். ஆண்டவர் நீர் தான்ப்பா, உன்னை விட்ட வேறு விருப்பம் எனக்கு இல்லை, வேறு ஆசை இல்லை. சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம், எல்லாம் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட் எல்லாம் சாப்பாடு பண்ணோம், வச்சுக்கோ. வேறு வழி இல்லாமல் உரியாவை கொல்கிற மரண சாசனத்தை அவன் கையில் எழுந்தி கொடுத்து அனுப்புவான். நம்ம ஒரு உரியாவுன்னா மனைவியிட்ட போய் லெட்டரை திறந்து பார்த்து காஃபியும் குடிச்சிட்டு போடா இதுக்கா நீ திட்டமிட்ட சொல்லியிருப்பான். அவன் லெட்டரையும் திறக்கலை, மனைவியும் பார்க்கல. ஒரு அல்லையா போடுங்க பார்க்கலாம். யுத்த காலத்துக்கு போனான், வஞ்சகமாக அவனை கொன்றுவாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, வஞ்சகமாக கொண்டுருவாங்க. ஒரு மனுஷன் விதைக்கிறான் பாருங்க, ஏதான் நான் சொல்ல வரேன். 13 அதிகாரத்தில் வரும்போது இவன் விதைச்சான் பாருங்க, அதே அவன் அறுப்பான், அதே அறுப்பான். எப்படி உரியாவை கொண்டா, எப்படி பச்சைப்பட பாவம் செஞ்சா, இப்போ பார்த்தா அவனுடைய சொந்த பையன் அம்னோன், சொந்த தங்கச்சி தாமாரை அவன் கற்பழிக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை 13ஆம் அதிகாரத்தில் கற்பழிக்கிறான். கற்பழித்தான். இது தாவீது ராஜா இந்த செய்திகளெல்லாம் கேள்விப்பட்ட போது கோபமாக எரிந்தான். 21ஆம் வசனம், கோபமாக எரிந்தான். ஆனால் அந்த அம்னோனுக்கு தண்டனை கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவன் சொன்னான், டேடி நீ பண்ணதான் நான் பண்ணேன் டேடி, நீ 11ஆம் அதிகாரத்தில் பண்ண, நான் 13 அதிகாரத்தில் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் டேடி. வாய் திறக்க முடியலை. தகப்பனே எச்சரிக்கை, நீ என்ன பண்ணுறியோ அதை உன் பையன் பண்ணுவான். நீ ரகசியமாக பண்ணுறத அவன் வெளிரங்கமாக பண்ணுவான். ஏன்டா பண்ணேன்னு கேட்க உன்னால் முடியாது. ஏன் தெரியுமா? நீயே பண்ணிட்ட. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நீ பக்தியாக வாழ்ந்தா உன் பையனை சிட்சிக்கவும், அவனை தண்டிக்கவும், அவனை போதிக்கவும் உனக்கு உரிமை இருக்கு. நீயே குடிச்சுக்கிட்டு குடிக்காதேன்னு சொல்ல விட. நீயே தவறாக போயிட்டு பையனை பார்த்து தவறாக போயினான்னு சொல்லுவோம், அப்பா நீ பண்ணுறதாப்பா நான் பண்ணுறேன்னு. உங்கள் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்காதீங்க, ஒரு முன்மாதிரியை சேர்த்து வச்சுட்டு போங்க. அவங்க வயசில் சின்ன வயசில் பார்க்குறத வயசானாலும் சொல்லுவாங்க, தப்பி போனாலும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், அவர் செபிக்கிறத நம்ம பார்த்துருக்குறார், மற்றவங்க பொருளை தொட மாட்டார், கரெக்டாக காணிக்க கொடுப்பார், தசமாக எண்ணி கொடுப்பார். கண்ணால் பார்த்தேன். அதே என் வாழ்க்கையில் செய்கிறேன்னு சொல்கிற பையனை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை ஏறி இருக்க பண்ணுவார். அப்பா அம்மாரே, தப்பாமல் இயேசுவை போல் அப்பா சித்தம் செய்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு தகப்பனார். ஏன்னா நிறைய இருக்குது பிரசங்கம், அதெல்லாம் பண்ணுகிறங்க நேரம் இல்லை. நிறைய பாயிண்ட்ஸ் இன்னும் வச்சுருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் செய்தது உங்கள் பிள்ளைக்கு வரக்கூடாது. நீங்கள் செய்கிற நன்மைகள் உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து வரணும். பவுல் நல்ல ஒரு தகப்பனாக இருந்து
என் பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுவே, என்ன மாதிரி இருந்துருன்னு எழுதி வச்சார் பாருங்க. அப்படியே வாழ்ந்தான் தீமோத்தேயு. உலகின் பிரகாரத்தின்படி, உலக மாம்சப்படி ஒரு மகன் இல்லாவிட்டாலும் ஒரு ஆவிக்குரிய மகன் இருந்தால் தீமோத்தேயு, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நல்ல ஒரு தகப்பனாயிருக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி உனக்காக ஜெபிப்பது உங்கள் சகோதரி பத்மா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா சகோதரிகளும் எல்லா பிள்ளைங்களும் அப்பாக்காக ஜெபம் பண்ண போறீங்க. அப்பா நல்ல ஒரு தகப்பனாக, நோவாவை போல, ஆபிரகாமை போல, யோபை போல நல்ல ஒரு தகப்பனாக இருந்து குடும்பத்தை நடத்தும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஃபாதர்ஸ் டே அருமையான தகப்பன்மாரை மட்டும் பார்த்து கேட்குறேன். வேத்து சொல்லி இருக்கிறபடி நான் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பேன் என்கிற தீர்மானம் எடுக்கிற தகப்பன்லாம் கை தூக்குங்க. நீங்கள் கை தூக்குங்க. அப்பா மட்டும், அப்பாக்கள் மட்டும். தந்தையர் தினத்தில் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், என் சந்ததியும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆபிரகாமை போல விசுவாசிப்பேன், நோவாவை போல ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்து அவரோடு, ஏனோக்கை போல அவரோடு நான் சஞ்சரிப்பேன், யோபை போல என் பிள்ளைகளுக்காய் நான் பலி செலுத்துவேன். ஆண்டவரே, இந்த ஏலியின் பிள்ளைகள் பேலியாட்களாக இருந்தது போல அருவருப்பான ஆதாயத்தை சம்பாதித்து அவனு சத்து பிள்ளை சத்தது போல நாங்கள் இருக்காதபடி, ஆண்டவரே, தாவீது பாவம் செய்தபடியால் அவனு சாகடிக்கப்படுகிறான். 4 பிள்ளைகள் சாகடிக்கப்படுறாங்க தாவீதுக்கு. அப்படி இராதபடி உத்தமம் உண்மையாய் நடப்பதற்கு அப்பா எனக்கு அபிஷேகத்தை இந்த நாளிலே தாரும், உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாரோ, உம்முடைய வல்லமை எனக்கு தாரோ, உம்முடைய கிருபை எனக்கு தாரோ, என் பலனை எனக்கு தாரோ. என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே, என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே. எல்லா சகோதரிகளும் பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. அப்பாக்கா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஒரு அப்பா இருக்கிறார்ல, இந்த அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை தருங்க. வாயை சத்தம் கேட்கணும். இடி முழக்கத்தின் போல, பேரிரைச்சல் போல, பெருமலையின் இறைச்சலை போல உங்கள் புருஷனுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் உங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஒரு குடும்பமாய் நாம் இருக்கத்தக்கதா கர்த்தருடைய வருகையில் குடும்பமாய் போக ஒருவர் கைவிடப்பட்டு போகாதபடி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வாயை திறங்க. எல்லாரும் வாய் மௌனமாக இருக்கக்கூடாது, யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட தந்தையர் தினத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். யாரோடைய வாழ்க்கையில குடிப்பழக்கத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, தவறான உறவுகள், வியாதிகள், மரண பயங்கள், பொல்லாத ஆவியுடைய ஆதிக்கங்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் அதமாக்குறோம். சாத்தானே, இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வரும். இந்த தகர்ப்பமாரை தொடாதே இயேசுவின் நாமத்தில். அவருடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பொருளாதார நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை தாரும். உழைப்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் நீ பலனை தாரும். குடும்பத்தை சந்தோஷமாய் வைத்துக்கொள்ள கற்றுத்தாரும். பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே.